இது வந்து பாருங்கள், ஸ்ட்ரெட்டர் மிஷின் ஓட்டின காடுங்க. தென்னந்தோப்பில் வந்து தென்னை மட்டை அரைக்கிறதுக்கு ஸ்ட்ரெட்டர் ஓட்டியிருக்காங்க. இது பாருங்கள் எந்த அளவுக்கு தூளாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக வந்துருங்க. காஞ்ச மட்டை, பச்சை மட்டை, பழுத்தது, ஈரமட்டை எல்லாமே அரைச்சிக்கலாங்க. வந்து ஓட்டி முடிச்சிட்டேங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம அப்படியே மரத்துக்கு வந்து உரமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது தென்னை மட்டை வந்து நல்லா ஈரத்தன்மையை வந்து தக்க வச்ச தன்மை உடையது. இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து அரைச்சிட்டு மறுபடியும் மரத்துக்கிட்ட போடும்போது நல்லா தண்ணி இழுத்து வச்சுக்கிங்க. நம்ம தண்ணி செலவு வந்து கிட்டத்தட்ட 40% பாதி மிச்சமாகுது. நம்ம நாமக்கல், சேலம், ஈரோடு எல்லா பக்கமும் வந்து ஓட்டி கொடுத்துட்ருக்குங்க. பாருங்கள், தோப்பு பெரிய தோப்பு பூரா ஓட்டியாச்சுங்க. தோப்பு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே காலை வைக்க முடியாத அளவுக்கு இருந்தது மாட்டேன். எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். ரெண்டாவது தோப்பு சுத்தமாகிடுங்க ஸ்ட்ரெட்டர் ஓட்டும்போது. நீங்கள் மல்ச்சரை ஓட்டுறதை விட இதில் பார்த்தீங்கன்னா தோப்பு வந்து சுத்தமாக இருக்குங்க. மல்ச்சரில் அப்படியே பூரா பரவலாக எடுத்து போடணும், அப்படியே பூரா ஓட்டி விட்டு போயிடுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து குட்டாமல் போட்டோம்னா அப்படியே ஓட்டிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஏதாவது ஓட்ட வேண்டியது இருந்தால் கால் பண்ணுங்கள், பண்ணிக்கலாங்க. நன்றிங்க.